பார்ட் 2 கண்டினியூட். ஆசீர்வாதம் தொடர ஈசாக்கு சொன்னார், என் குமாரனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தமிடு. யாக்கோபு நெருங்கி வந்து தன் தகப்பனை முத்தமிட்டான். அப்பொழுது ஈசாக்கு அவன் உடைகளின் வாசனையை மோந்தார். இதோ என் மகனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போலிருக்கிறது. பின்னர் ஆசீர்வாதம் இந்தவாறு கூறப்பட்டது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். உன் சகோதரனுக்கு நீ எஜமானாவாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிப்பவர்கள் சபிக்கப்படுவார்கள், உன்னை ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்தவுடனே யாக்கோபு அங்கிருந்து புறப்பட்டான். அந்த நேரத்திலேதான் ஏசா வேட்டையாடி வந்தான். அவனும் ருசிகரமான உணவை தயார் செய்து தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, எழுந்திருந்து என் வேட்டையை களிப்பாக புசித்து என்னை ஆசீர்வதியுங்கள் என்றான். ஆச்சரியத்துடன் ஈசாக்கு கேட்டார், நீ யார்? அவனும் பதில், நான் உங்கள் மூத்த மகனாகிய ஏசா. இதை கேட்ட ஈசாக்கு மிகுந்த பயத்தால் நடுங்கினார். அவர் கூறினார், வேட்டையாடி வந்து நான் புசித்து ஆசீர்வதித்தவன் யார்? அவனே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். ஏசா மிகவும் வருந்தி உரத்த குரலால் அழுதான். என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியுங்கள். ஆனால் ஈசாக்கு கூறினார், உன் சகோதரன் தந்திரத்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஏசா கூறினான், அவன் பெயர் யாக்கோபு என்பதே நியாயம். இப்பொழுதும் என் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டான். எனக்கு ஒரு ஆசீர்வாதமாவது இல்லைதானே? ஆனால் ஈசாக்கு கூறினார், நான் அவனை உனக்கு எஜமானமாக வைத்துவிட்டேன். அவனுக்கு சகோதரர்களையும் ஊழியக்காரராக்கினேன். இப்பொழுது உனக்கென என்ன செய்ய முடியும்? ஏசா மீண்டும் அழுதான். என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியுங்கள். அந்த நேரத்தில் ஈசாக்கு கூறினார், உன் வாசஸ்தலம் பூமியின் சாரமும் வானத்திலிருந்து வரும் பனியுமாக இருக்குமாம். நீ பட்டயத்தினாலே பிழைப்பாய், உன் சகோதரனை சேவிப்பாய். ஆனால் ஒரு காலத்தில் நீ அவனிடமிருந்து விடுதலை பெறுவாய். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட ஏசாவின் உள்ளம் கோபம் கொண்டது. அவன் தன் மனத்தில் கூறினான், என் தகப்பனுக்கான துக்க நாட்கள் வந்ததும் நான் என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று விடுவேன். இந்த எண்ணங்கள் ரெபெக்காளுக்கு தெரிவிக்கப்பட்டதும் அவள் யாக்கோபை அழைத்து கூறினாள், ஏசா உன்னை கொல்ல எண்ணுகிறான். ஆகையால் நீ ஆரானிலுள்ள என் சகோதரன் லாபானிடமக்கு ஓடி அவன் கோபம் தணியும் வரைக்கும் அங்கே தங்கி வா. பின்னர் நான் உன்னை அழைத்து வருவேன். நான் ஒரே நாளில் என் இரு மகன்களையும் இழக்க விரும்பவில்லை. பின்னர் ரெபெக்காள் ஈசாக்கிடம் கூறினாள், ஏத்தின் பெண்கள் எனக்கு வெறுப்பாயிருக்கிறார்கள். யாக்கோபு அவர்களில் ஒருவரை மணந்து விட்டால் நான் வாழ்வதிலேயே பயனில்லை. பாடம் இந்த வகையில் ஆசீர்வாதம் ஒரு மோசடியின் மூலம் யாக்கோபின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் அது எளிதாகவில்லை. மரபு வழியில் கடவுளின் திட்டம் பூரணமாவதற்கான வழி இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டு பி கண்டினியூட்.